நடராசன், தாளமுத்து உள்ளிட்ட போராளிகள் அனைவருக்கும் முதலில் எனது வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். நீங்கள் மிகவும் பொறுமைசாலிகள். நெடுநேரம் ஆங்கில உரையை கேட்டுக்கொண்டு ஆத்திரப்படாமல் அமைதி காத்திருக்கிறீர்கள். போராளிகள் எப்போதும் பொறுமைசாலிகள் தான். பொறுமைசாலிகளால் தான் போராளிகளாகவும் இருக்க முடியும். நாம் ஒரு தலைமுறை, இரண்டு தலைமுறை அல்ல, ஆயிரக்கணக்கான தலைமுறைகளாக பொறுமைசாலிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த பொறுமையை தகர்த்தெறிய வேண்டிய கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். ஆக இவ்வளவு நேரம் பொறுமை காத்து, அமைதி காத்து, ஆங்கில உரையை கூட ரசித்துக் கொண்டிருந்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்திலே விடுதலை சிறுத்தைகளின் களப்பணிகளை ஆதரிக்கக்கூடிய தலைவர் பெருமக்கள் ஏராளம் உண்டு. அவர்களை எல்லாம் இந்த மேடையிலே அழைத்து நாம் பேச வைத்திருக்கலாம். ஆனால் இந்த மேடை முற்றிலும் ஒரு மாறுபட்ட மேடை. ஆக தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் விடுதலை சிறுத்தைகளின் களப்பணிகளை ஆதரிக்கக்கூடியவர்கள் இந்த மேடையில் ஏறி கருத்து சொன்னால் வழக்கம் போல நம்மை விமர்சிக்கக்கூடியவர்கள், இவர்கள் இப்படித்தான் என்று ஏகடியும் பேசுவார்கள். ஆகவே இந்த மேடையில் ஐயா நெடுமாறன் அவர்கள் பேசுவதை காட்டிலும், அல்லது மருத்துவர் தமிழ்கொடி தாங்கி ராமதாஸ் அவர்கள் பேசுவதை காட்டிலும், தமிழ் பாதுகாப்பு இயக்க தலைவர்கள் பேசுவதை காட்டிலும், தமிழ் அறிஞர் பெருமக்கள் பேசுவதை காட்டிலும், தமிழ் தேசிய உணர்வாளர்கள் பேசுவதை காட்டிலும், வெளிநாட்டில் இருந்து சர்வதேச அளவில் மனித உரிமைகளுக்காக போராடக்கூடிய, வாதாடக்கூடிய ஒன்று இரண்டு பேரை அழைத்து பேச வைக்க வேண்டும் என்கிற முயற்சியின் விளைவுதான் இந்த வெற்றிகரமான மாநாடு. இந்த மாநாடு